சுப கிரகங்கள் இருக்காங்கல்ல, இவங்க சுப கிரகங்கள்னா யாரு? பொதுவா ஒவ்வொரு லக்னத்துக்கும் சுபர்கள், பாவர்கள், நீசர்கள், மாரகர்கள் இப்படி நிறைய இருக்கு. கேந்திர கோணங்கள்ல இந்த சுப கிரகங்கள் தனித்தனியா இருந்தா கூட அல்லது கூடி இருந்தா கூட அவங்களுக்கும் ஒரு நல்ல ராஜயோகம் இருக்கு. 3 சுபர்கள் கூடி கேந்திர திரிகோணங்களில், அதாவது லக்னத்திலேயோ 4லையோ 7லையோ 10லையோ இருந்தால் அவங்களுக்கு பயங்கரமான ராஜயோகம் உண்டு. கன்ஃபார்மா இருக்குன்ற ராஜயோகம். பாவ கிரகங்கள் 3, 6, 11ல கூடியிருந்தாலும் ராஜயோகம். பொதுவாக கெட்ட கிரகங்கள்லாம் அந்த 3, 6, 11 ஒரு ராகு கேதுக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3, 6, 11ல இருந்தா அது நல்லது. அந்த கிரகம் அந்த தசை கெடுதல் பண்ணாது. அது பதிலாக மாறாக யோகத்தை பண்ணும். இப்போ அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அப்படித்தான். அவங்களுக்கு மிதுன லக்னம் 11ல ராகு. அப்போ அந்த ராகு திசை வரும்போது, அவங்களுக்கு செவ்வாய் திசை வரும்போது விபரீத ராஜயோகம் வந்துச்சு, புத ஆதித்ய யோகம் வந்துச்சு, சந்திர மங்கள யோகம் வந்துச்சு. இந்த சந்திர மங்கள யோகம், விபரீத ராஜயோகம், புத ஆதித்ய யோகம் இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி அந்த ராகு தசை அவங்கள 18 வருஷத்துல எங்கேயோ ஒரு உயரத்துக்கு கொண்டு போய் அந்த விபரீதமும் நடந்துச்சு. முதல்ல அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர், பலவிதமான அவச்சொற்கள் வந்துதான் அதுக்கப்புறம் அவங்க பெரிய யோகத்தை அடைகிறாங்க. அது முடியும் போது அவங்களுக்கு அடுத்த குரு தசை மாரக திசையாக போயிடுச்சு. அதனால அவங்களுக்கு மாரகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக திசை புக்தி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஆயுள் முடிஞ்சிச்சு. அது அவங்க ஹெரிடிட்டி படி அந்த ஏஜ்னு சொன்னாங்க அவங்களே. அது போக ஜாதக ரீதியாகவும் அது மாரக திசைன்றதுனாலையும், மாரகத்தை கொடுக்கக்கூடிய அந்த கண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்ததுனாலையும் அது அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்கனவே இருந்ததுனால அதை அடிச்சிருச்சு. ஸோ பாவ கிரகங்கள் 3, 6, 11ல இருந்துச்சுன்னா கூடியிருந்தா அதுவும் ஒரு ராஜயோகம். தனித்தனியா இருந்தா மந்த ராஜயோகம் வரும். ஒன்னா சேராம 3, 6, 11 கூடிய கிரகம், 3 கூடிய கிரகம் 6ல, 6 கூடிய கிரகம் 11ல இப்படி இருந்தா அது ஒரு மந்த ராஜயோகம். ஆனா 3, 6, 11 கூடிய கிரகம் ஒன்னா சேர்ந்து ஒரு யோகஸ்தானத்துல அமர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அல்லது 3, 6, 11 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். பாவ கிரகங்கள் 6, 8, 12ல பகை நீசமாக இருந்தால் விபரீத ராஜயோகம் உண்டாகும். இவங்க இந்த ராஜயோகத்தை அடைய கள்ளக்கடத்தல் பண்றது, இப்போ நான் முதல்ல சொன்னேன்ல அந்த மாதிரி கொலை, திருட்டு, பதுக்கல் போன்ற விவகாரங்களில் ஈடுபடக்கூடும். அதனால விபரீத ராஜயோகம்னு ஒருத்தருக்கு சொன்னீங்கன்னா அவர் கெட்ட செயல்கள்ல ஹிட்டா இருந்தா தான் அவருக்கு விபரீத ராஜயோகம்னு சொல்லணும். நல்லா புரிஞ்சுங்க. சில விபரீத ராஜயோகம்னாலே ஒரு விபரீதமும் அதுலேயே அவருக்கு யோகமும் உண்டாகும். திருட்டுன்றது ஒரு ஒரு விபரீதம், ஒரு தீய செயல், ஒரு கெட்ட செயல். கள்ளக்கடத்தல்ன்றது ஒரு கெட்ட செயல். அதுல கோடி ரூபாய் சம்பாதிச்சு அவரை பிடிக்க முடியல, அரசுனால பிடிக்க முடிஞ்சாலும் அவரை ஒன்றும் செய்ய முடியாதுன்ற நிலைமைக்கு இருக்கிறதுனாலே அவர் நல்லவர் ஆக மாட்டார்ல. தப்பு தானே. ஸோ அதனால விபரீத ராஜயோகம்ன்றது கெட்ட வகையில அவர் பெரிய ஆள் ஆயிருப்பார், கொள்ளக்கூட்டத்துக்கு பாசா இருப்பார், அந்த மாதிரி இருக்கும். அதுதான் நியாயமான வழியில முன்னேறவே மாட்டாங்க அவங்க. விபரீத ராஜயோகம் உடைய ஜாதகர்கள் நியாயமான வழியில முன்னேறி இருக்க மாட்டாங்க. இதான் உண்மை. விபரீத ராஜயோகம்ன்றது எப்படின்னு சொல்லிட்டேன். 6, 8, 12ல பாவ கிரகங்கள், 6, 8, 12 கூடிய கிரகங்களே பாவ கிரகங்கள் தான். இந்த கிரகங்கள் நீசமாவோ பகையாவோ ஒரு இடத்துல போய் இருந்தா, அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அதை விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. 6 கூடையவன் 8ல, 8 கூடையவன் 6ல அப்படி மறைஞ்சிட்டா, பகையாயிட்டா, அப்போ அந்த ஆளுக்கு விபரீத ராஜயோகம் தான். அந்த ராஜயோகம் விபரீதத்தை பண்ணித்தான் யோகத்தை கொடுக்கும். அதுதான் முக்கியம். அங்க
ஒரு கொலை பண்ணி கூட அவன் பெரிய ஆளாக வந்திருப்பான், திருட்டு பண்ணி ஆளாக வந்திருப்பான், கள்ளக்கடத்தல் பண்ணி ஆளாக வந்திருப்பான். அது அந்த யோகம் வந்து அவருக்கு தான் அது யோகம், ஊருக்கு அது கேடு. அசுப ஆதிபத்தியம் பெற்ற சுப கிரகங்கள் 6, 8, 12 மறைஞ்சாலும் அது விபரீத ராஜயோகம் தான். அசுப ஆதிபத்தியம்னா கெட்ட ஸ்தானங்களுக்கு அதிபதிகளாக வந்து ஒரு ஜாதகருக்கு அது வந்து இன்னும் திரும்பவும் கெட்டு, அதாவது 6, 8, 12னா கெட்ட இடங்கள் அங்க போய் இருந்துருச்சுன்னா அப்படி மறைஞ்சா கூட அதுவும் விபரீத ராஜயோகத்தை தான் கொடுக்கும். எனவே இந்த விபரீத ராஜயோகம்ன்றது என்னன்றதை இப்ப விளக்கம் சொன்னேன். அப்ப இந்த மாதிரி இருந்தால் அது விபரீத ராஜயோகம். பகை நீசத்துடன் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் 6, 8, 12ல மறைஞ்சாலும் அதுவும் விபரீத ராஜயோகம் தான். 6, 8, 12ஆம் இடங்கள் பாவர்களுக்கு உண்டான இடமாக வந்தாலும் விபரீத ராஜயோகம் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும். கோடான கோடி கொள்ளையடிப்பான், கோயிலில் போய் 2 உண்டியலில் போட்டு பெரிய ஞானின்னு பேர் வாங்கிடுவேன். அந்த மாதிரி நாட்டில் நடக்குதுல, நிறைய பேரை பார்க்குறோம்ல. அதை தான் விபரீத ராஜயோகம்னு சொல்றது. 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்துல ராசிக்கு 4, 7, 8 அல்லது புதனுக்கு 4, 7, 8ல மற்ற கிரகங்கள் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது ஒரு ராஜயோகத்தை குறிக்குமா. லக்னாதிபதி நின்ற ராசிநாதன் உச்சம் பெற்று சந்திர கேந்திரம் ஏறினாலும் அந்த நீசபங்க ராஜயோகம்னு அதுக்கு பேரு. அதே மாதிரி லக்னாதிபதி நின்ற ராசிநாதன் உச்சம் பெற்று சந்திர கேந்திரம் ஏறினாலும் ராஜயோகம் தான். நீசம் பெற்று இருந்தாலும் அது நீசபங்க ராஜயோகம், உச்சம் பெற்று சந்திர கேந்திரம் ஏறினாலும் அது ராஜயோகம் தான். 9ஆம் இடத்துல குரு இருந்தா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஓடி போனவனுக்கு 9ல குரு அப்படின்னு. இப்போ சில பேர் கடன்பட்டு கஷ்டப்பட்டு எங்கேயோ ஒரு ஊருக்கு ஓடி போன பிறகு பார்த்தா அந்த ஊர்ல பெரிய ஆளாக வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் உண்டு. அதான் அந்த இப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி சுக்கிரன் 9ல இருந்தாலும் அதுவும் சுக்கிர திசை அவருக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். 2, 3 2ஆம் இடம், 3ஆம் இடம் இதுக்கு உண்டான கிரகங்கள் உச்ச பலம் பெற்றிருந்தாலும் ராஜயோகம் ஏற்படும். ஒரு ஜாதகத்துல 2 கூடைய கிரகம் உச்சம் பெற்றாலும் அல்லது 3 கூடைய கிரகம் உச்சம் பெற்றாலும் அவருக்கு ராஜயோகம் உண்டு. 2 கிரகங்களா வரிசையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்தா அதை வந்து ஒரு கிரகம் மாலிகா யோகம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சிங்கிள் கிரகமாவே ஒரு 7 கட்டத்துல வரிசையா 7 கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை கூட கிரக மாலிகா யோகம்னு அது ஒரு ராஜயோகம். அந்த மாதிரி இப்படி இருந்தாலும் இது ஒரு ராஜயோகம் தான். சூரியன் புதன் கூடி லக்னம் சுகஸ்தானம் அஷ்டமஸ்தானங்களில் இருந்தாலும் விருத்த ராஜயோகம் உண்டாகும். 5, 9, 11 குறையவர்கள் குறைந்தபட்சம் 2 அல்லது 3 பேரின் சம்பந்தம் பெற்றிருந்தால் லட்சாதிபதியாகும் யோகம் ஏற்படும். லக்னத்துக்கு 8ஆம் இடம், லக்னத்துக்கு 9ஆம் இடம், லக்னத்துக்கு 10ஆம் இடம், அப்புறம் லக்னத்துக்கு ஜென்ம ராசி எங்க இருக்கு, இந்த மாதிரி இந்த 4 இடங்கள்ல ஏதாவது ஒண்ணுல சூரியனும் சுக்கிரனும் கூடி இருந்தா ராஜயோகம் உண்டாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா அவரு அரசு பதவியில் இருப்பார். பொதுவா இந்த தசாபுக்தி இருக்கு பாருங்க, அது கோச்சாரம். அப்புறம் காலப்பகைன்னு ஒரு தசை இருக்கு, காலப்பகைன்னு ஒரு தசை. இப்ப காலப்பகை தசையும் ஒரு சார்ட் இருக்கு, தசாபுக்தின்னு ஒரு சார்ட் இருக்கு, கோச்சாரம்னு ஒன்று இருக்கு. இப்ப எனக்கு கோச்சாரமும் கை கொடுத்து தசாபுக்தியும் நல்ல யோகமான தசையா இருந்து காலப்பகையும் அந்த டைம்ல வராம இருந்துச்சுன்னா, காலப்பகை இல்லாத ஒரு திசையில எனக்கு நடந்து போச்சுன்னா, அதுல அஷ்டவர்க்க பரல் கணித முறையில நல்ல பரல் வாங்கி இருந்துச்சுன்னா, அந்த வீடுக்கு உண்டான பலன் என்னவோ அந்த பலனை பூரணமா நான் அடைவேன்.
இதுதான் அதில் உள்ள விஷயம். இப்படி நம்ம எல்லாத்தையும் பார்த்து அந்த விதி சாட்டோட ஒப்பிட்டு தான் அவங்க சொல்லுவாங்க. ஒரு ஜோதிடராகப்பட்டவர் இந்த மற்ற கணித முறைகளையும் பார்ப்பார். மெஜாரிட்டி ஒரு 10 கணித முறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 கணித முறையும் பார்க்கும்போது ஒரு 8 விஷயம் இந்த நேட்ரல் சார்ட்டுக்கு சப்போர்ட்டாக வந்துச்சுன்னா சொல்லிடுவார், சார் கவலைப்படாதீங்க சார், சூப்பராக இருக்கும், அடித்து கிளப்புங்க சார் அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ இதே 10 விஷயத்தில் 8 மைனஸாக இருக்குன்னா, சார் கொஞ்சம் பொறுங்க, இந்த தசை முடியட்டும், அதுக்கப்புறமா பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கேட்டுருங்க. அதான் நல்லது. நல்ல ஜோசியர் கரெக்டாக சொன்னாருன்னா உங்களுக்கும் நேரம் இருந்தால் தான் அப்படி ஜோசியர்கிட்ட போய் மாட்டுவீங்க. அப்போ நல்லவங்க தான் அதை கைட் பண்ணுவாங்க. அவருக்கு நேரம் நல்லா இருந்தால் நல்லவர் தான் வருவார், கெட்டவர் வரமாட்டார். கைடு பண்ணக்கூடியவரும் அப்படி தான் வருவாங்க. ஒரு விதின்றது எனக்கு எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை ஆஸ்பெக்ட்ஸும் ஒர்க் பண்ணும். இந்த நேச்சரே எனக்கு அப்படி தான் ஒர்க் பண்ணும். அது நண்பனாக இருக்கலாம், ஒரு செயலாக இருக்கலாம், ஒரு சூழலாக இருக்கலாம், ஒரு குடும்பமாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அத்தனையும் எனக்கு யோகத்தை பண்ணணும்னா அதுக்கான வழியாகத்தான் வரும், தேடி வரும். துன்பமும் அப்படிதான் தேடித்தான் வரும். நீங்கள் தேடாமல் தப்பிச்சுக்கலான்னு ஓடி ஒளிஞ்சாலும், எங்கே நீங்கள் பாதாளத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சாலும் உங்களை தோண்டி எடுத்து கொண்டாந்து அவமானப்படுத்தி விட்டுரும். இதுதான் இந்த ஜோதிடத்தின் மூலம் நம்ம நம்புகிற ஒரு விஷயன்றதை நான் இந்த இடத்துல ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.